I'd like to speak on the holiness. நான் பரிசுத்தத்திலே எப்படி என்று சொல்லி பேச விரும்புகிறேன். Bible says, be ye holy as I am holy. வேதம் சொல்லுகிறது நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லுகிறது. Amen. Amen. The son and the daughter of the living God is holy as God is holy. எப்படி தேவன் பரிசுத்தராய் இருக்கிறாரோ அதே போல மகனும் மகளும் பரிசுத்தராகவே இருக்க வேண்டும். The son of Elohim and the daughter of Elohim, they are holy unto the Lord. கவனிங்க, எலோகிம் தேவனுடைய மகனும் மகளும் அவரைப் போலவே பரிசுத்தமாக இருக்க வேண்டும். Amen. Amen. Everybody say the word ekad. நீங்க எல்லாரும் சேர்ந்து சொல்ல போறீங்க ekad. சொல்லுங்க பார்க்கலாம். Ekad. Ekad. This is a Hebrew word. அது எபிரேய வார்த்தை. There's people think the holiness means like attributes, character, nature. கவனிங்க, மனிதர்கள் சொல்லுகிறார்கள் பரிசுத்தம் என்றால் என்ன, அது அவனுடைய தோற்றம், அவனுடைய குணநலம், அவனுக்குள்ள இருக்கிற கேரக்டர் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். But the Hebrew word for the holiness or holy is called ekad. ஆனால் வேதத்திலே சொல்லப்பட்ட பரிசுத்தத்திற்கு இணையான எபிரேய வார்த்தை ekad என்று எழுதப்பட்டிருக்கிறது. Amen. Amen. Your spirit man is very big enough to receive the things of God. கவனிங்க, தேவனுடைய காரியங்களை பெற்றுக்கொள்கிற அளவுக்கு உங்கள் ஆவிக்குரிய மனிதன் பெரியவனாய் இருக்கிறான். Do you know how big is your spirit man? கவனிங்க, எவ்வளவு பெரியவன் தெரியுமா இந்த ஆவிக்குரிய மனிதன்? How big? எவ்வளவு பெருசு தெரியுமா? Your spirit man is as big as your God is. கவனிங்க, நம்முடைய தேவன் எவ்வளவு பெரியவரா இருக்கிறாரோ அவ்வளவு பெரியவன் தான் உங்களுடைய ஆவிக்குரிய மனிதனும். Amen. Amen. Your spirit man is so big, so big. You can expand your spirit man and God fills your spirit man with his glory and with his light. கவனிங்க, உங்க ஆவிக்குரிய மனுஷனை அப்படியே பிடிச்சி இழுத்து பெருசாக்கி 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 கொண்டே போலாம். அவன் மகிமையும் பலனையும் பெற்றுக்கொள்ளும் விதமாக. The more you expand your spirit man, so far the God is going to fill you. கவனிங்க, எந்த அளவுக்கு நீங்க உங்க ஆவிக்குரிய மனுஷனை இழுத்து பெருசாக்கி கொள்கிறீங்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் அதை நிரப்புவார். Just blow. Just blow. ஊதுங்க பார்க்கலாம். It is gone. All challenges are gone. எல்லா சவால்களும் போயிருச்சு, போங்க. Amen. Your spirit man is so big, so big, so big. Only God is as big as your spirit man. கவனிங்க, உங்களுடைய ஆவிக்குரிய மனுஷன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? பெரியவன் பெரியவன் பெரியவன், கர்த்தரை போலவே பெரியவன். No mountains can ever stand before you. ஐயா, மலைகள் எப்பொழுதுமே உங்களுக்கு முன்பதாக நின்று ஜெயித்ததாக சரித்திரமே இல்லை. God holds the entire universe in the span of his hand. கவனிங்கள், அவருடைய அகலம் எவ்வளவு கரம் பெரிதா இருக்கிறதோ அதை போன்று இந்த உலகம் முழுவதையும் தாங்கி நிறுத்துகிறார். I was taken in the spirit, my spirit man was taken out of my body and I saw my God as so big I could able to hold the entire solar system, the Milky Way and the galaxy in the palm of my hand. கவனிங்க, எப்படி தெரியுமா ஆண்டவர் தரிசனம் பார்த்தேன். ஆண்டவரே ஆவியை வெளியே எடுத்து அவர் கையில வைத்து இப்படி பார்க்கும்போது பார்த்தேன், ஆவிக்குரிய மனுஷன் இந்த ஓல் சோலார் சிஸ்டத்தையும் உலகத்தையும் அங்க இருக்கிற மில்கி வே என்று சொல்லப்படுகிற அண்ட சராசரத்தையும் கையில வச்சு தாங்குற அளவுக்கு நான் பெரிய மனுஷனா தெரிஞ்சேன். Hallelujah. Hallelujah. No challenges can ever challenge you. எந்த சவாலும் உன்னை சவால் விட்டு ஜெயிக்க முடியாது. Amen. When I said blow, ஊதுன்னு சொன்ன உடனே ஊதிட்டீங்கன்னா it is gone. It's gone forever. முடிஞ்சது, ஓடிடுச்சுன்னு அர்த்தம். Amen. No challenges is as big as my God is. கவனிங்க, என்னுடைய ஆண்டவரை போல எந்த சவாலும் பெரியது அல்லவே அல்ல. Amen. Amen. Everything is like a small. Nothing is cannot be seen in the pixel of your eye. ஐயா, உங்க மாம்ச கண்ணுல பார்க்க கூட அளவுக்கு அது ரொம்ப 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 சின்ன விஷயம் தான். Amen. Amen. I am speaking about that God. கவனிங்க, கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க, ஆண்டவருக்கு பேசுங்க, ஆண்டவரோட. Amen. Amen. So what is holiness? அப்ப பரிசுத்தம்னா என்னய்யா? Holiness means ekad. அப்படினா பரிசுத்தம்னு அர்த்தம். Ekad என்ன? What is ekad? Ekad means one. O-N-E, one. கவனிங்க, எக்காத்னா ஒண்ணுன்னு அர்த்தம். Amen. Amen. Holiness and ekad, what is one? எப்படிப்பா இது சம்பந்தம்? எக்காத்ன்றீரு அப்புறம் ஒண்ணுங்கறீரு, என்ன அர்த்தம்? Holiness existed before the fall of Adam and Eve. கவனிங்க, இந்த பரிசுத்தம் என்பது
ஆதாம் ஏவாள் விழுந்து போகும் முன்பதே நிலைத்திருந்தது, அது அங்கே இருந்தது. Amen. Amen. That means God's holiness, before Adam and Eve fell into the sin, holiness of God existed. கவனிங்க, கர்த்தருடைய அந்த பரிசுத்தம் என்பது ஆதாம் ஏவாள் விழுந்து போகும் முன்னையே இருந்தது. The holiness of God existed even before the fall of the Lucifer. லூசிபர் ஆகிய அந்த தேவதூதன் பிசாசாய் விழுந்து போவதற்கு முன்பே தேவனுடைய பரிசுத்தம் அங்கே நிலைத்திருந்தது. Hallelujah. Hallelujah. Holiness cannot be defined with the concept of a sin. கவனிங்க, பாவத்தினுடைய நடுநிலையை வைத்து பரிசுத்தத்தை விளக்க முடியாது. Hallelujah. Hallelujah. Amen. So what is holiness? அப்பனா பரிசுத்தம்னா என்ன? Holiness is ekad. அது ஒன்றாகிய எக்காத் என்ற வார்த்தையில் உள்ளது. How the word ekad is one holiness. How the word ekad is? ஐயா, எக்காத்னா என்னையா? The word holiness means ekad means Father relating to the Son and the Holy Spirit. கவனிங்க, அப்ப எக்காத் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா, பிதாவாகிய தேவன் குமாரனாகிய தேவனோடும் பரிசுத்தாவியாகிய தேவனோடும் இணைந்து இருக்கிறதை குறித்திருக்கிறது. Hallelujah. Hallelujah. And the word holiness means Son relating to the Father and the Holy Spirit. கவனிங்க, அது மாத்திரமல்ல, குமாரனாகிய தேவன் பிதாவோடும் பரிசுத்தாவியோடும் இணைக்கப்பட்டிருக்கிறதை குறித்திருக்கிறது. Amen. Amen. And the holiness is the Holy Spirit relating to the Father and to the Son. அது மாத்திரமல்ல, பரிசுத்தாவியாகிய தேவன் பிதாவோடும் குமாரனாகிய கிறிஸ்துவாகிய தேவனோடும் இணைந்திருக்கிறதை குறித்திருக்கிறது. In the same manner as the Father, Son and the Holy Spirit having the relationship, that is called the holiness. கவனிங்க, பிதா குமாரன் பரிசுத்தாவியாகிய தேவன் மூன்று பேரும் இணைந்திருக்கிறது தான் பரிசுத்தம் என்று சொல்லப்படுகிறது. Hallelujah. Hallelujah. And we are called to be the partakers of His holiness. ஆகவே நாம் எப்படி இருக்கிறோம் என்றால் அவருடைய பரிசுத்தத்தில் பங்குள்ளவர்களாய் இருக்கிறோம். Amen. Amen. Hallelujah. Hallelujah. There is a bios life. அது நமக்கு நம்ம சரீர பிரகாரமான வாழ்க்கை உண்டு. There is a suke life. அவங்களுடைய ஆத்ம வாழ்க்கை உண்டு. And there is a life called zoe life. ஜோயே, உங்களுடைய ஜீவனாகிய உள்ளான மனுஷனுடைய வாழ்க்கையும் உண்டு. Amen. Amen. Many people fall under depression is because there is a life supply cut off. கவனிங்க, ஏன் மனுஷனுக்கு மன அழுத்தம் வருது அப்படின்னா, தேவனிடத்திலிருந்து வர வேண்டிய அந்த ஜீவனுடைய எல்லா ஏதுக்களும் கொடுக்கப்பட வேண்டியவைகள் நின்னு போனதுனால நிறைய பேர் டிப்ரெஷன்ல இருக்கீங்க. And many people, depression comes because of the physical life is supply is cut off. கவனிங்க, உங்களுடைய மாம்சீக தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படாததுனால நிறைய பேர் டிப்ரெஷன்ல இருக்கீங்க, மன அழுத்தத்தோடு வாழ்றீங்க. But we don't have to live under depression. ஆனா நாம் அப்படி வாழ வேண்டிய அவசியம் இல்லை. I have God life supplying in my spirit man. ஏனென்றால் தேவன் என்னுடைய ஆவிக்குரிய மனிதனின் தேவைகளை எல்லாவற்றையும் தந்து கொண்டே இருக்கிறார். Amen. Amen. This ekad God, the one who is holy, is going to supply the holiness in your spirit man. கவனிங்க, இந்த ஒன்றாகிய மெய் தேவனாகிய பரிசுத்தராகிய தேவனே உங்கள் எல்லாவற்றையும் சந்தித்து உங்கள் ஆவிக்குரிய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்ய போகிறார். You are going to be the holy in your, not only your spirit man, not only in your soul, but also in your body. கவனிங்க, உங்கள் ஆவிக்குரிய மனிதனுக்கு மாத்திரமல்ல, ஆத்மாவுக்கு மாத்திரமல்ல, உங்கள் சரீரத்துக்கும் தேவன் தந்து நிரப்ப போகிறார். Amen. Amen. Don't define the holiness with the concept of a sin. That's a wrong concept. ஐயா, ஒரு பாவத்தை அல்லது பாவம் என்கிற காரியத்தை வைத்து பரிசுத்தத்தை விளக்கி சொல்லாதீங்க, அப்படி சொல்லவே முடியாது. This is a holy church. இது பரிசுத்தமான சபை. Amen. Amen. We are called to be the partakers of His holiness. அவருடைய பரிசுத்தத்தின் பங்குதாரர்களாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். Amen. Amen. Remember I said to you, I am a son of Elohim, I am the daughter of Elohim. ஏற்கனவே சொன்ன, மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன், நான் எலோகிம் தேவனுடைய மகன், எலோவின் தேவனுடைய மகள். Amen. Amen. Who is the son of Elohim? Who is the daughter of Elohim? யாருப்பா மகன் மகளாய் வாழ முடியும்? The word Elohim means God Himself. கவனிங்க, Holy God. எலோகிம் என்று சொன்னால் அவரே தேவனே பரிசுத்தர் என்று அர்த்தம். That means the son and the daughter of Elohim, before you are conceived in the womb of the mother, God is already, you are the worshipper of God Himself. நீ உன்னுடைய தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பே அவர் ஏற்கனவே உன்னை முன்குறித்து நீ அவருடைய ஆராதனை செய்கிறவனாய் இருப்பாய் என்று சொல்லி வைத்திருக்கிறார்.
That means you are already in the realm of the spirit. You are the worshipper of God. நீங்க இந்த ஆவி உலகத்தை ஆளும் விதமாக தேவனை ஆராதிக்கிறவர்களாய் இருக்கிறீர்கள். Even before you are conceived in your mother's womb, even before anything existed, even before angels of God existed, you are already the worshipper of God. He is the son of Elohim. He is the daughter of Elohim. கவனிங்க, நல்ல கவனிங்க. தூதர்கள் உருவாவதற்கு முன்பே, உலகம் அண்ட சராசரம் படைக்கப்படுவதற்கு முன்பே உன்னை கர்த்தர் முன்குறித்து நீ அவரை ஆராதிக்கிறவளாய் இருப்பாய் என்று தெரிந்து கொண்டிருக்கிறார். Hallelujah. Hallelujah. As the son of Elohim, as a daughter of Elohim, there's a scroll written. அவனுங்க இந்த தேவனுடைய பிள்ளை மகன் மகளுக்கு ஒரு புத்தக சுருள் எழுதப்பட்டிருக்கிறது. Amen. That the assignment is given. உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஊழியம் அல்லது வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. Amen. Amen. Everybody say, I'm not going to die before I finish my assignment. எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை முடிக்கிறதுக்கு முன்னாடி சாக மாட்டேன். Hallelujah. Hallelujah. Everybody say, I will live. சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. நான் வாழ்ந்தே தீருவேன். I will not die. நான் சாகவே மாட்டேன். I will live, I will not die, but declare the work of the living God. கவனிங்க, நான் வாழ்ந்து நிலைத்திருந்து தேவனுடைய கிரியைகளை அறிவிப்பேன். Amen. சொல்லுங்க. Amen. Amen. That's why you are called to be the son of Elohim and the daughter of Elohim. ஆகவே தான் நீங்கள் குமாரத்தியாய் தேவனுக்கு தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள். Oh, the son and the daughter of Elohim, they have a heavenly relationship. கவனிங்க, இந்த மகனுக்கும் மகளுக்கும் ஒரு பரலோக உறவு உண்டாயிருக்கிறது. Amen. Allow your spirit man God to kiss you. கவனிங்க, உங்களுடைய ஆவிக்குரிய மனுஷனை நான் முத்தமிடுகிறேன். Amen. Amen. God is saying, I'm not saying. நான் சொல்லலப்பா, ஆண்டவர் அப்படி சொல்றாரு. Allow God to kiss your spirit man. கவனிங்க, ஆண்டவர் உங்கள் உள்ளான மனுஷனை முத்தமிடுவதற்கு இடம் கொடுங்கள். Amen. Amen. Allow God to fill you. உங்களை ஆண்டவர் நிரப்புவதற்கு இடம் கொடுங்கள். Allow God to experience you. உங்களை தேவன் ஒரு அனுபவத்துக்குள் நடத்துவதற்கு இடம் கொடுங்கள். Amen. Amen. You smell like Jesus. நீங்க இயேசுவை நீங்கள் வாசனை வீச வையுங்கள். Amen. Amen. When God smells you, He smells you like Jesus. கவனிங்க, இயேசு உங்களை முகர்வாரானால் நீங்களும் அப்படியே வாசமுள்ளவர்களாய் மாறுவீர்கள். Amen. Amen. Oh, you smell like Jesus. நீங்க உங்களை முகர்ந்து பார்ப்பாரானால் நீங்களும் அப்படியே வாசமுள்ளவர்களாய் மாறிவிடுவீர்கள். Amen. Amen. God sees Jesus in you. ஆண்டவர் கிறிஸ்து இயேசு உங்களுக்குள் இருக்கிறதை பார்க்கிறார். Amen. Amen. The one who is going to taken up is the one whom God sees like you are looking like my son Jesus. கவனிங்க, உங்களை பார்க்கிறவர் எப்படி பார்க்கிறார்னா ஆண்டவர் தன்னுடைய குமாரனை பார்ப்பதை போலவே உங்களை பார்க்கிறார். Amen. Amen. Hello. To embrace him. God embrace you. Embrace. Yes. கட்டி தழுவுறதுக்கு இடம் கொடுங்க. Amen. Amen. He is one of the beautiful God you can have in your life. கவனிங்க, உங்க வாழ்க்கையிலே ரொம்ப அழகான கடவுளை வைத்திருக்கிறீர்கள். Amen. Hallelujah.